உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், வாகனத்தில் இரண்டு புறமும் மஞ்சள் கலர் லைட் எரியுது, சிக்னல் லைட்டு. அது எதுக்கு மாட்டிருக்குன்னு தெரியுமா? சைடில் வண்டி திருப்புறோம் அப்படின்ட்டு அந்த லைட் சொல்லும். அதை யாரும் பார்க்குறதே இல்லை. நானும் அந்த லைட்டை போட்டில் ஓட்டி பார்த்தேன். அப்புறமும் வந்து முட்டுவாங்க வாகனத்தில், சரிங்களா? அதுக்கு மரியாதை இல்லை, அதை யாரும் பார்க்கறதும் இல்லை. ஆனால் கையை நீட்டினா மக்கள் நிற்கும். இது நான் வாகனம் ஓட்டுனதுலேருந்து இது நடைமுறையில் இருக்குது. மஞ்சள் லைட்டை போட்டால் எந்த வாகனமும் நிற்காது, வந்து ஏறும். ஏன்டா அந்த லைட்டை மக்கள் கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் கையை காட்டுனா பெரிய பெரிய டாரஸ், பெரிய பெரிய ஹைவேல வண்டி ஓட்டிருக்கேன், ஆனால் நிற்கும். சரிங்களா? இது நான் கற்றுக்கிட்ட பாடம். அடுத்து இந்த மஞ்சள் கலர் லைட்டு ஏன் மாட்டிருக்கு வாகனத்துலண்டா, வாகனத்துக்கு வரி அதிகமாக போடுவாங்க. மஞ்சள் கலர் மாட்டிருக்கீங்களா, ஒன்று குறைச்சி போட்டிருக்கலாம், இல்லை வரியை வாங்காமல் கூட இருக்கலாம். இந்த மஞ்சள் கலர் இந்த வேலை தான் பண்ணும். எப்படி நான் பிரிண்ட் பண்ணிருக்கேன் பிளாஸ்டிக்கை. நம்மளுக்கு தொழிலில் சுத்தமாக இருக்கணும். அதனால் பல பேப்பர் எடுத்து போனேன். பிரிண்ட் பண்ண பேப்பரை கொண்டு போய் கொடுத்ததுக்கு இதெல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாது, இதை பண்ணால் அரசு தொல்லை கொடுக்கும்னு சொல்ல. அப்புறம் என்ன வழின்னு கேட்டேன். இந்த மாதிரி மஞ்சள் கலரில் போடு, அரசு தொல்லை பண்ணாதுன்னு சொல்ல நானும் போட்டேன். நான் கற்றுக்கிட்ட பாடம் தான். அடுத்து பொதுமக்களை, அரசியல்வாதிகளே, நான் நீதிமன்றத்தில் குற்றவாளி நீக்கிறவங்கள அந்த கூண்டில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். யாரோட? நீதிபதி, வழக்கறிஞர்களோட. முதல்ல இருந்து அவங்களோட தான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் உள்ளே வரீங்க? நீதிபதிகிட்ட பேசினவன்ட்டு ஒரு மரியாதை வேணும்ல. அதனால் நான் வழக்கறிஞர் வேஷம் போட்டிருக்கேன். இதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கல? நான் அரசியலுக்கு வரவே இல்லையே. எனக்கு வர கஷ்டத்தை நான் நீதிபதிகிட்ட போராடுறேன். உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை.